சோடாவை ஊத்தி சரக்கு அடிக்கிறீங்க. சோடாவை ஊத்தி நீங்க சரக்கு அடிச்சீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டே நீ சீக்கிரம் போடான்னு உங்களை அனுப்பி வச்சிடும். இது நமக்கு தேவையா? நீங்க சோடாவை ஊத்தி மட்டுமே அதிகமா சரக்கடிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய நரம்பு மண்டலம் சீக்கிரம் பாதிக்கப்படும். உங்களுக்கு வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். எலும்புகள் வலுவிழக்கும், சடனா போதை ஏறும், மறுநாள் காலையில தலையெல்லாம் வலிச்சு ரொம்ப ஹேங் ஓவரா இருப்பீங்க. இது நமக்கு தேவையாங்க? சரக்கடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சோடாவை மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா நார்மலான தண்ணியை ஊத்தி அடிங்க. ஏன் சொல்றேன்னா, சோடாவை மிக்ஸ் பண்ணி நீங்க அடிக்கும் போது எவ்வளவு பாதிப்பு வருதோ அதுல பாதி அளவு தான் தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி நீங்க அடிக்கும் போது வருங்க. தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி அடிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லல. சோடாவை ஊத்தி மிக்ஸ் பண்ணி அடிச்சாலும் உங்களுக்கு பாதிப்புகள் வரும். அதுல பாதி அளவு பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம். எதுல? தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது. வீட்டுல உள்ள நபர்களும் குடிக்கு அடிமையாகி இருக்கிறார்களா? குடி போதையிலிருந்து விடுதலை உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 48 நாட்கள் உணவு பயிற்சியின் மூலமாக, இல்லை என்றால் இயற்கை மூலிகை பொடியின் மூலமாக முற்றிலுமாக குடியிலிருந்து நல்வாழ்க்கைக்கு திருப்ப முடியும். திருப்பி காட்டுகிறேன்.